ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி கருவாடு துவையல் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் மாசி கருவாடுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துடலாம். தேங்காய் துருவினது ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவினது, வரமிளகாய் ஒரு 3, உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சம். இது எல்லாமே கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டாக ப்ரௌனிஷாக வரும்போது, ரோஸ்ட் ஆகி வரும்போதே நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம கலர் வந்தோடனே இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து போட்டுருங்க, ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே கடாயை வந்துட்டு கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாசியை வந்து போட போகிறோம். மாசியையும் கொஞ்சமாக நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி தனியாக வறுத்துக்கோங்க. இதோட புளி சேர்க்கணும், நான் புளி மறந்துட்டேன். ஸோ ரொம்பவே சின்ன சைஸ் ஒரு புளி வந்து நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு. அது டேஸ்ட் நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி இந்த கலருக்கு வந்தோடனே எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கருகின வாடை வந்துடும். ஸோ எடுத்து நல்லா எல்லாத்தையுமே ஆற போட்டுட்டு மிக்ஸி கிரைண்டரில் இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஜாரில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் வந்து நார்மல் பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைப்பாக அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு துவையலுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்படியே ஓகேனா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து லெமன் ரைஸ், கர்ட் ரைஸோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஈவன் வந்து டொமேட்டோ ரைஸு அது மாதிரியான ஏதாவது கிளற சாதத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஸ்டோரிஸ்க்கு வந்து ஹசீனாஸ் ஃபிட் ஃபுட் ஸ்டோரிஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.